மிடில் கிளாஸ் திரை விமர்சனம். முனிஷ்காந்த், விஜயலட்சுமி, காளி வெங்கட், ராதா ரவி, குரேஷி, மாளவிகா அவினாஷ் மற்றும் பலர் நடிப்புல, கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்துல, பிரணவ் முனிராஜ் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மிடில் கிளாஸ். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நடுத்தர குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் பொருளாதார பற்றாக்குறையே மிக முக்கியமான காரணமாக இருக்கும். பணம் இருந்தால் நடுத்தர குடும்பத்தின் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து விடலாம். அப்படிப்பட்ட நடுத்தர குடும்ப வாழ்க்கையில் சிக்கி தவிக்கும் முனிஷ்காந்த், விஜயலட்சுமி தம்பதிக்கு தங்களது பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தனது அஜாக்கிரதையால் முனிஷ்காந்த் அந்த வாய்ப்பை இழந்து விடுகிறார். இதனால் குடும்பத்தில் மேலும் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. இழந்த வாய்ப்பை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் முனிஷ்காந்த் அதில் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதை ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமூகத்தின் ஒரு பகுதியும் சொல்வதுதான் மிடில் கிளாஸ். காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த முனிஷ்காந்த் கதையின் ஹீரோவாக நடித்திருந்தாலும் அதற்காக எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான நடிப்பை கொடுத்து தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு 100% நியாயம் சேர்த்திருக்கிறார். கதையின் ஹீரோனியாக முனிஷ்காந்தின் மனைவியாக நடித்திருக்கும் விஜயலட்சுமி நடுத்தர குடும்ப பெண்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பாக நடித்திருக்கிறார். காளி வெங்கட், ராதா ரவி, குரேஷி, மாளவிகா அவினாஷ், கோடங்கி வடிவேலு, வேலராமமூர்த்தி, மார்வடி முதலாளியாக நடித்திருக்கும் நடிகர் என அனைத்து கதாபாத்திரங்களும் அறம் மற்றும் மனிதம் போற்றும் மக்களாக வலம் வந்து பார்வையாளர்கள் மனதில் இடம் பிடித்து விடுகிறார். இசையமைப்பாளர் பிரணவ் முனிராஜ் இசையில் பாடல்கள் கதை களத்தை விவரிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுதர்ஷன் ஸ்ரீனிவாசனின் கேமரா நடுத்தர குடும்ப வாழ்க்கையை எந்தவித கலப்படமும் இன்றி நம் கண்முன் நிறுத்தியிருக்கிறது. குடும்ப நாடக பாணியிலான கதை என்றாலும் அதை பரபரப்பாக நகர்த்தி செல்லும் வகையில் காட்சிகளை தொகுத்திருக்கும் படத்தொகுப்பாளர் ஷான் லோகேஷ் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியோடு சில இடங்களில் பார்வையாளர்களை சீட் நுனியில் உட்கார வைத்து விடுகிறார். எழுதி இயக்கியிருக்கும் கிஷோர் முத்துராமலிங்கம் நடுத்தர குடும்ப வாழ்க்கையை வைத்து கம்யூனிசம் பேசியிருக்கிறார். தேவைக்கு அதிகமாக வைத்திருப்பவர்கள் அதை பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழ்வதே நிறைவான வாழ்க்கை என்ற கருத்தை பல குறியீடுகள் மூலம் அழுத்தமாக பதிவு செய்திருப்பதோடு எளிமையான முறையில் அனைத்து தரப்பினருக்கும் புரிய வைத்திருக்கிறார். மொத்தத்தில் மிடில் கிளாஸ், நடுத்தரம்.